சிந்து பைரவி பிரமோ சிட்டு ரொம்ப குழப்பத்தில் இருக்காங்க. ஏன்னா ஸ்னேகா ஒவ்வொரு உதவியாக பண்ணிக்கிட்டு இருக்காங்க சிட்டுவோடைய ஃபேமிலிக்கு. சிட்டு வெளியே வந்து பார்க்குறாங்க. புது வண்டி நின்றுட்டுருக்கோம். அவங்களுடைய அப்பா அம்மா கிட்ட கேட்கவும் எனக்கும் ஒன்றும் புரியலம்மா, காலையிலேருந்து நின்றுட்டு இருந்துச்சு, வீட்டு பக்கத்தில் யார் தான் எனக்கும் தெரியல அப்படின்றாங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு காரில் வந்து ஸ்னேகா இறங்குறாங்க. உடனே ஸ்னேகா வந்தது எப்படி இருக்குது உடம்புக்கெல்லாம் அப்படின்னு கேட்குறாங்க சிட்டுவோடைய அப்பாவை. உன்னுடைய புண்ணியத்தில் உடம்புக்கெல்லாம் ரொம்ப நல்லா இருக்குமான்றாங்க. ஏதோ நீ வந்ததுனால உடம்பு எல்லாமே சூப்பராக இருக்குன்றாங்க. இந்த வண்டி யாருதுன்னு தெரியல, இந்த வண்டி நான் உங்களுக்காக தான் வாங்கினேன்றாங்க. என்னத்தை நீ வாங்கினியம்மா? அம்மா, இந்த வண்டியை நான் தான் வாங்கினேன், இனி நீங்கள் இந்த சைக்கிளை விட்டு இந்த வண்டியில் யூஸ் பண்ணுங்கன்றாங்க. ஏமா, ஏற்கனவே எங்களுக்கு நீ நிறைய உதவி பண்ணியிருக்க, இதில் இது வேறு எதுக்குமா, இருக்கட்டும் பரவாயில்லன்றாங்க. இங்கே பாருங்கள், நான் வந்து உங்களை என்னுடைய அப்பா அம்மாவை தான் நினைக்கிறேன், நீங்கள் என்னை மகளாக நினச்சிங்கன்னு இந்த வண்டி எடுத்துக்கோங்கன்றாங்க. சரிம்மா எடுத்துக்கிறோம், ரொம்ப சந்தோஷமான்றாங்க. ஏன்னா எங்களுக்காக நீ ஒவ்வொன்றும் பார்த்து பார்த்து செய்கிற, அதை நினைக்கும் போது அவ்வளோ சந்தோஷமாக இருக்குன்றாங்க. இங்கே பாருங்கள், உங்களுக்காக இதெல்லாம் ஒன்றுமே இல்லை, இன்னும் நான் என்னென்னவோ பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படின்றாங்க. அப்போ சிட்டு இருந்துட்டு திடீர்னு நம்மளுக்காக இவ்வளோ விஷயங்களை பண்ணுறாங்க, எனக்கு ஒன்றுமே புரியல அப்படின்னு சொல்லிட்டு சிட்டு ஒரு பக்கம் ரொம்பவே குழப்பத்தில் இருந்துட்டு இருக்காங்க. நம்ம வந்து சிந்துவோட விஷயத்தை மறைச்சிட்டு இருக்கோம், ஒருவேளை அந்த விஷயத்தை நம்ம சொல்லாத இருக்கிறது தப்பா, இல்லை நம்ம சொல்லணும்னு இவங்க நினைக்கிறாங்களா அப்படின்ட்டு சிட்டு ரொம்ப குழப்பத்தில் இருக்காங்க. சிட்டு என்ன முடிவு எடுக்க போகிறாங்க வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ.